கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவரையும் என் அருமை ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய எம்பெருமான் இயேசுவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நீங்கள் சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை அற்புதமாய் வழிநடத்துவாராக. நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ் நாட்கள் வந்துட்டாலே பெரிய மனக்குழப்பம், எப்படி குடும்பத்தை நடத்துவது என்று ஒரு பயம் அவர்களுக்குள்ளே தானாகவே வந்து விடுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நாம் அதை குறித்து ஒரு நாளும் பயப்பட வேண்டியது இல்லை. கர்த்தர் நம்மை உருவாக்கினார், அவர் நித்தமும் நம்மை அவர் நடத்துவார் என்ற மனப்பக்குவம் நமக்குள்ளே வந்தது என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க அது ஒரு ஏதுவாய் காணப்படுகிறது. ஆனால் அப்படி நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிக்க பேர் உதவியாய் அது காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனங்களே, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நான் தியானம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசின சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை உங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் கொடுப்பார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே எதை நாம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் என்பது நம்பிக்கைக்குரிய, நம்ப முடியாமல் இருக்கிறதான ஒரு காரியம். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். நம்முடைய நம்பிக்கை யார் மீது நாம் வைத்திருக்கிறோம்? குடும்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், ஒரு நல்ல வேலையை கொடுத்தார், நல்ல உற்றார் உறவினர்களை கொடுத்தார். இவைகளை கொடுத்த கர்த்தர் நம்மிடத்திலே எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஐயா, நீங்கள் பிரசங்கத்தில் இதை நீங்கள் நன்றாய் சொல்லிவிடலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றும் விசுவாசிக்காமல் போனது இல்லை என்று நீங்கள் சொல்பவர்களாக நீங்கள் இருக்கலாம். சிலர் விசுவாசிக்கிறார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ கர்த்தருடைய ஜெயத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், கர்த்தரையே குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்கள் கர்த்தரையே மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் இந்த வேத வசனம் நமக்கு இப்படியாய் சொல்கிறது, விசுவாசிப்பவர்களுக்கு எல்லாம் கூடும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. நோவா விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அப்போது நம்முடைய குடும்பத்தை கொடுத்த கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் வளர்த்தெடுப்பார், தேவைகளை சந்திப்பார். தினந்தோறும் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார். ஐயா, இதிலே ஆண்டவர் எங்கே வந்து விட்டார்? நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களுக்கு சம்பளம் வருகிறது,
நாங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதிலே ஆண்டவர் எங்கிருந்து வந்துவிட்டார் என்று நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால், நீங்கள் சம்பளத்தை வாங்கி கொண்டு நீங்கள் வீட்டிற்கு வரும் பொழுது நீங்கள் வீட்டிற்கு பத்திரமாய் வர வேண்டுமானால் அது கர்த்தருடைய பங்கு அவசியம். ஆமேன். ஆண்டவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். கடந்த வருஷம் எனக்கு எதுவும் நடக்கலையே, நான் இன்னும் ஏன் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும்? நான் எப்பொழுதும் வேலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை. என்னுடைய குழந்தைக்கு இன்னும் திருமணத்தை என்னால் நடத்தி வைக்க முடியவில்லை. நான் எப்படி ஆண்டவரை விசுவாசிக்க முடியும்? என்னுடைய குடும்பத்திலே பல குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நான் எப்படி ஆண்டவரிடத்திலே ஒரு பற்றுதலாய் இருக்க முடியும் என்று கேட்பவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்று நீங்கள் எந்த காரியத்திலே தோற்று போனீர்களோ அதே காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கச் செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இன்றைய நாளிலே நீங்கள் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. நான் உறுதியாய் சொல்வேன், என்னுடைய ஊழிய அனுபவங்களிலே நான் அதிகமாய் கர்த்தரை விசுவாசித்தது உண்டு. பல நாட்களிலே கர்த்தர் என்னை எதையும் கண்டுக்காமல் அப்படியே விட்டுவிட்டார். ஆனாலும் கூட நான் சோர்ந்து போகவில்லை, மனம் மடிவு ஆனதில்லை. என்னை உருவாக்கினவர் கர்த்தர், அவருக்கு தெரியும் எப்பொழுது கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு நன்றாய் தெரியும் என்ற ஒரு விசுவாசத்தோடு நான் காத்து கொண்டிருந்தேன். அப்படியாக நீங்களும் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால், போன வருஷம் உங்களுக்கு நடக்காத காரியங்கள் இந்த வருகிறதான புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், நடக்காது, இந்த காரியம் முடியாது, இதை உன்னால் செய்ய முடியாது என்ற மற்றவர்கள் உங்களை கேலி செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடிக்கப் போகிறார். அப்படியே நீங்கள் விசுவாசியுங்கள். நாம் ஜெபிக்கலாம். விசுவாசம் மிகவும் நமக்கு முக்கியம் பிரியமானவர்களே. இன்று விசுவாசியுங்கள். கூடாது என்ற காரியம் கர்த்தர் அதை நடத்தி முடிப்பார். நடக்காது என்ற ஒரு காரியம் அதை கர்த்தர் நடத்துவார். இது கிடைக்காது எனக்கு என்று நீங்கள் சோர்ந்து போன நேரத்திலும் கூட கர்த்தர் உங்களுக்கு எதை நீங்கள் விரும்பினீர்களோ அதை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிப்போம். இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசிப்போம், நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். உம்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு நடக்காது என்ற காரியத்தை கர்த்தர் எங்களுடைய எதிராளிகளுக்கு முன்பாக நடத்தி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த நிகழ்வை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.